அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணி அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே ஜப்பான் நாட்டிலே 16வது நூற்றாண்டிலே கொலை செய்யப்பட்ட 26 மறை சாட்சியருடைய நினைவை கொண்டாடுகின்றோம். இதிலே 3 பேர் இயேசு சபையை சார்ந்தவர்கள், 6 பேர் பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்தவர்கள், 17 பேர் பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையை சார்ந்தவர்கள். நாகசாகி என்கின்ற மலை குன்றின் மீது 26 சிலுவைகள் நடப்பட்டு ஈட்டியால் இவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஜப்பான் நாட்டிலே இயேசு சபையை சார்ந்த ஒரு குருமானவர் தான் இறக்கின்ற வேளையிலே தான் இறப்பதற்கான முக்கிய காரணம் இயேசுனுடைய கொள்கைகளை கடைபிடிப்பதால் தான் என்பதை உறுதிபட கூறி, நான் சிந்துகின்ற இந்த இரத்தம் எனது நாட்டு மக்களுக்கு பயன் தரும் பனிமழையாக ஒரு நாள் அது அமையும் என்று சொன்னார். வேத சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து என்று அழைக்கப்படுகிறது. இன்றைக்கு நாம் முதல் வெள்ளிக்கிழமையிலே இருக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கூட நம் அனைவருடைய மீட்புக்காக தன்னையே பலியாக்கியதன் அடையாளமாக அவருடைய இதயமானது ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்டது. அப்பொழுது இரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன. அந்த இரத்தம் நம்முடைய விசுவாசத்தை குறிக்கின்ற ஒரு மாபெரும் அடையாளம். அன்றுதான் திருச்சபை பிறந்தது என்று சொன்னாலும் அது மிக பொருத்தமாக இருக்கும். எனவே அன்புக்குரியவர்களே, பலருடைய உயிர் தியாகத்தால் நாம் இன்றைக்கு இந்த விசுவாசம் என்கின்ற மாபெரும் கொடையை பெற்றிருக்கிறோம். நாம் பெற்றுக்கொண்ட இந்த விசுவாசத்தின்படி நாம் வாழ தவறியமைக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனிதர் அனைவரின் மன உறுதியானவரே, மறை சாட்சியரான பால்மீக்கியையும் அவருடைய தோழர்களையும் சிலுவை வழியாக நிலை வாழ்வுக்கு அழைத்துக் கொள்ள திருவுளமானீரே. இவ்வாறு அவர்களின் பரிந்துரையால் நாங்கள் அறிக்கையிடும் நம்பிக்கையை இறுதி மூச்சு வரை உறுதியாக பற்றிக் கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறை வார்த்தைகள் 2-11 வரை. நல்லுறவு பலியிலிருந்து கொழுப்பு பிரிக்கப்படுவது போல் இஸ்ரேல் மக்களிடமிருந்து தாவீது தெரிந்து கொள்ள பெற்றார். வெள்ளாடுகளுடன் விளையாடுவது போல சிங்கங்களுடன் விளையாடினார். செம்மறி ஆடுகளுடன் விளையாடுவது போல கரடிகளுடன் விளையாடினார். பெருமை பாராட்டிய கோலியாத்தை நோக்கி இளைஞர் தாவீது தம் கைகளை ஓங்கி கவன்கல்லை வீசிய போது ஓர் அரக்கனை கொல்லவில்லையா? அதனால் மக்களது இழிநிலையை அகற்றவில்லையா?
வலிமை மிக்க மனிதனை போரில் கொன்று தம் மக்களின் வலிமையை உயர்த்த உன்னத இறைவனாகிய ஆண்டவரை அவர் துணைக்கு அழைத்தார். ஆண்டவரும் அவருடைய வலக்கைக்கு வலிமை ஊட்டினார். இவ்வாறு அவர் முறியடித்த 10,000 பேருக்காக மக்கள் அவரை மாட்சிமைப்படுத்தினர். ஆண்டவருடைய ஆசிகளுக்காக அவரை புகழ்ந்தனர். மாட்சியின் மணிமுடியை அவருக்கு சூட்டினர். எப்புறமும் அவர் பகைவர்களை துடைத்தழித்தார். எதிரிகளான பெலிஸ்தியரை அடக்கி ஒழித்தார். அவருடைய வலிமையை அறவே நசுக்கினார். தம் எல்லா செயல்களிலும் மாட்சியை சாற்றும் சொற்களால் உன்னத இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். தம் முழு உள்ளத்தோடும் புகழ்பா இசைத்தார். தம்மை படைத்தவர் மீது அன்பு செலுத்தினார். தங்களுடைய குரலால் இன்னிசை எழுப்ப பாடகர்களை பலிபீடத்திற்கு முன் நிற்க செய்தார். திருவிழாக்களை சீரோடும் சிறப்போடும் கொண்டாட செய்தார். ஆண்டவருடைய திருப்பெயரை அவர்கள் புகழ்ந்து பாடுவதால் திருவிடம் வைகரையிலிருந்து எதிரொலிக்கும்படி ஆண்டு முழுவதும் காலங்களை குறித்தார். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை நீக்கினார். அவருடைய வலிமையை என்றென்றைக்கும் உயர்த்தினார். மன்னர்களின் உடன்படிக்கையையும் இஸ்ரேலில் மாட்சியின் அரியணையும் அவருக்கு கொடுத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. இறைவனின் வழி நிறைவானது. ஆண்டவரின் வாக்கு நம்பத்தக்கது. அவரிடம் அடைக்கலம் புகும் அனைவருக்கும் அவரே கேடயமாய் இருக்கின்றார். பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. ஆண்டவர் உண்மையாகவே வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்றப் பெறுவாராக. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. பல்லவி. என் மீட்பராம் கடவுள் மாட்சியுறுவாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீரிய நல் உள்ளத்தோடு இறை வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 6 வசனங்கள் 14 முதல் 29 வரை. இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதே ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறை அல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவி சாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசபையினருக்கும் 1000 தலைவர்களுக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான்.
அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசரிடமிருந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து, இப்போது எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க, அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்துச் சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமெரிக்க நாட்டிலே கருப்பின மக்களின் விடுதலைக்காக போராடிய மார்ட்டின் லூத்தர் கிங் வெள்ளை இனத்தவரால் கருப்பினத்தவருக்கு நடந்த கொடுமைகளையும் அடக்குமுறைகளையும் துணிச்சலோடு எடுத்துரைத்தார். இதனால் அவர் பல்வேறு எதிர்ப்புகளை சந்தித்தார். 1968ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் நாள், அதாவது அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்படுவதற்கு முந்தின நாள், திரண்டிருந்த மக்களை பார்த்து இவ்வாறு பேசினார். அன்பார்ந்த மக்களே, என்னுடைய சாவு நெருங்கி வருவதை நான் நன்றாகவே உணர்கிறேன். ஆனாலும் நான் சாவை குறித்து கவலைப்படவில்லை. எனக்கு முன்பாக வாக்களிக்கப்பட்ட நாடு, அதாவது கருப்பினத்தவர் எல்லா உரிமையும் பெற்று அமைதியாக வாழும் நாடு மிக தெளிவாக தெரிகிறது. அந்நாட்டில் நான் நுழைவேனோ இல்லையோ, என்னுடைய மக்கள் நுழைவார்கள், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொன்னார். அவர் சொன்னது போன்று 1968ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் நாள் மார்ட்டின் லூத்தர் கிங் பகைவர்களால் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் எதிர்பார்த்த கருப்பினத்தவரும் சம உரிமை பெற்று வாழும் நாட்டில் அவர் வாழ முடியாவிட்டாலும் அவர் கண்ட கனவு சில ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேறியது. இவ்வாறு மார்ட்டின் லூத்தர் கிங் உண்மையை உரக்கச் சொன்னதற்காக அவர் தன் உயிரை பணைய வைக்க வேண்டியிருந்தது. இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவானும் துணிச்சலாக அரசனுக்கு எதிராக குரல் கொடுத்த காரணத்தால் தன் உயிரை இழக்க வேண்டியிருந்தது. திருமுழுக்கு யோவான் ஏன் ஏரோதை கண்டித்தார்? அக்கால யூத சட்டத்தின்படி முதல் மனைவியை தள்ளிவிட்டு இன்னொருத்தியை அவர் திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் உயிரோடு இருக்கும் தன் தம்பியின் மனைவியை அவரிடமிருந்து எடுத்து தன் மனைவியாக்கிக் கொள்வதை யூத சட்டம் தடுத்தது. இதை திருமுழுக்கு யோவான் துணிச்சலோடு எடுத்துரைத்து கண்டிக்கிறார். எனவேதான் ஏரோதியாள் யோவானை கொல்ல துடிக்கிறார். ஆனால் அந்த ஏரோதியாள் அவள் நாடு கடத்தப்பட்டு அவலமாக இறந்தாள் என்று வரலாறு கூறுகிறது. உண்மைகள் உறங்க முடியாது, இறைவாக்குடைய குரலை ஒடுக்க முடியாது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பது போல திருமுழுக்கு யோவான் அரசனானாலும் ஆண்டியானாலும் தவறுகளை சுட்டிக்காட்ட ஒருபோதும் தயங்கியதில்லை. இறைவனுக்காகவும் இறை ஆட்சிக்காகவும் இறுதி வரை உறுதியாக உண்மையோடும் நேர்மையோடும் வாழ்ந்தார் திருமுழுக்கு யோவான். துன்பப்பட்டாலும் துணிவோடு உண்மைக்கு சான்று பகர்ந்தார். அன்புக்குரியவர்களே, உண்மைக்கும் நீதிக்கும் சான்று பகரும்போது நாமும் புறக்கணிக்கப்படலாம், அச்சுறுத்தப்படலாம், துன்புறுத்தப்படலாம். இன்றைக்கு நாம் நம்முடைய கண் எதிரே நடக்கிற தவறுகளை கண்டும் காணாமல் நாம் சென்று விடுகின்றோம்.
நமக்கேன் இந்த வம்பு என்று சும்மா இருந்து விடுகின்றோம். எரேமிய இறைவாக்கினருக்கு இறைவன் சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல், அவர்கள் முன் கலக்கம் வராதே. இந்த வார்த்தைகளை இறைவன் நம்மிடமும் கூறுகிறார். உண்மையை உரக்கச் சொல்ல வேண்டும். கவியரசன் கண்ணதாசன் வரிகளிலே சொல்ல வேண்டுமென்றால், போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்றதோர் கருத்தை எனதுள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன். உண்மையை உள்ளதை உள்ளவாறே எடுத்துரைக்க தேவையான துணிவை இறைவன் நமக்கு தர மன்றாடுவோம். அன்பின் பலியாயிப்பார் உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாயிப்பார் புண்படும் மனதின் துயர் தணிப்பார். புண்படும் மனதின் துயர் தணிப்பாய், இமை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வார். அன்பின் பலியாயிப்பார். சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையது உங்களதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தூயவரான தந்தையே, புனித மறை சாட்சியர் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை ஏற்றருளும். உமது பெயரை அறிவிப்பதில் உம்மடியார்களாகிய நாங்கள் நிலைத்து நிற்பவர்களாய் விளங்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியர் முத பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க மரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகிறார்கள். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மைகளில் வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை முத ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராது இந்த மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று முக்கூடியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்து ஒளிமிகுமுடைய திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகண்டேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் மீட்பர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு நம் தேவைகளுக்காக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும் ஆறுதலையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா ஆன்மா நலமடையும். நலமடையும்.
மன்றாடுவோமாக. இறைவா, புனித மறை சாட்சியரின் வாழ்வில் சிலுவையின் மறைபொருளை வியத்தகு வகையில் ஒளிரச் செய்தீரே. அதனால் இத்திருப்பலியின் வழியாக நாங்கள் வலுப்பெற்று கிறிஸ்துவோடு உண்மையாகவே இணைந்திருக்கவும் திரு அவையில் அனைவரின் மீட்புக்காக உழைக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.